ஹரி ஓம் நமச்சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனதுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மாமலராள் நோக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் உனது பாதம் தும்பிக்கையான் உனது பாதமே தப்பாமல் எந்நாளும் சார்வார் தமக்கே. ஆனை முகம் ஒரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போன்ற பெருவயரும் பாங்காய நீண்ட போனூல் அழகோ தானே எனதுள்ளத்தில் தோன்றி தயவாக வாழும் விநாயகா நானே உனது பாதம் போற்றி தொழுவே நாவில் ஒன்றுதிப்பாய் கணபதி. வெள்ளை கலையுடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடன்னையோ என்று சரியான சிம்மாசனத்தில் வைத்தயந்தாயே. அண்டர்கள் உயரம் தீர்க்க அயோத்தி மாநகரம் சென்று தண்டகாருண்யம் சென்று தென் சமுத்திரத்தில் ஓரணையும் கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் திருக்கரத்திலேந்தும் பண்டரீக ராமா ராகவா உன் பொன்னடி கமலம் போற்றி போற்றி. சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருளரும் நேடனே ஆதியும் மந்தமுமான பொருளே சம்போ ஐந்துகர துல்லிவய தோனே சம்போ ஐந்துகர துல்லிவய ஐயனே ஐந்து கரம்பேரிய தொந்திவாய சோழிக்க ஐயனே அப்பழமுடு பழமுக்கனி சர்க்கரை அவளுடன் கடலையும் மறுத்துணை படைத்தே இத்தனையோ நான் உனக்கு படைப்பே
சம்போ எப்பொழுதும் எனக்கருள்வா விநாயகா வேதமந்திர நீலசந்திர சேகரந்தார் குமரையோ ஐயனே விரிமலர் சொரிமலர் அறியவே ஒரு மலர் வித்தை தன்மை நாற்ற வழியில் வைத்தவா சம்போ அன்புடன் ஓனை பணிந்தே விநாயகா ஐயனே வள்ளியால் திணை புனத்தில் வருங்கிழிதனை விரட்ட திணை புனத்தில் வருங்கிழிதனை விரட்ட வள்ளியால் திணை புனத்தில் வருங்கிழிதனை விரட்ட வள்ளியால் திணை புனத்தில் வருங்கிழிதனை விரட்ட அந்த வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வடி ஐயனை மாறுபடா சுரந்தலை ராமன் உன்புகழை வெள்ளில் பாட ராம உன்புகழ் தனி வெள்ளில் பாட ராமன் உன்புகழை வெள்ளில் பாட முனரி ராம உன்புகழ் தனி வெள்ளில் பாட அதந்தனை தனைத்த தாளா தாளா சுந்தனை தனைத்த தாளம் குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் முந்திய குரு நமக்கு முக்கண்ணன் பரமேஸ்வரனார் உம்முடைய மலரடி சீர்வாதம் போற்றினே ஓம் எனும் நாதத்துள் நாதமாய் விளங்குகின்ற ஓம் எனும் நாதத்துள் நாதமாய் விளங்குகின்ற நமச்சிவாயம் எனும் மூலப்பொருளை அடியேன் நான் என் கனவிலும் நினைவிலும் உனை ஒருபோதும் மறப்பதில்லையே தன்னைதானே தன்னோன் தன்னைதான் தந்தனை தந்தானை தானம் நல்ல கணபதியும் என்கோரோவே கனவிலையோனை மாறவே குணபதியே அருமோகவா குஞ்சரமே உனை பாட சுவாமி பாடுவேனே நானும் உன்னை பலகாலம் உனை தொழுதே கூறுவேனே நானும் உன்னை குறைகளும் வந்திடாமல் தேடுவேனே ராமா உன்னை நாடு தேசமெல்லாம் மலையரசன் திருமகளே மலையரசன் திருமகளே அம்மா வாழ்மயிலாள் அம்பிகையே
மன்னன் மால் மருகா அமரர் சிறைகளை தான் அறுத்தோனே ஆறுஷடை வேல் முருகா வேங்கை மரமாக முளைத்தோனே வெற்றி வண்டி வேல் முருகா குரவள்ளி மணவாளா கந்தனி செந்தூரான் கதை கருள்வாய் இத்தலத்தில் கொலுவிருக்கும் ஆதி வெள்ளி கையில ஆயிரங்கால் மண்டபத்தில் 32 நதில துண்டாத மணி விளக்கில் வந்து பிறந்த தெய்வம் ஐயனே பிறந்த தெய்வம் எங்க காட்டு மாட சுவாமி ஐயா சுடர்வழிவில் வந்து பிறந்த பிள்ளை ஐயா முண்டம் போலே வந்து உருண்ட தெய்வம் பேத்தி மக மாட சுவாமி பேரழகுடலை ஐயா படி காட்டு மாட சுவாமி வாசலில 1008 தேவதைக்கும் அதிகாரி எங்கள் சிவன் பெருமாள் சிவனடைந்த பெருமாளோடு பிரம்மபீடத்தில பிறந்தவளா பேத்தி பிரம்மகுல ராட்டுதையா தாயகட்ட பேட்டி தாயேட்ட பேட்டி நீ காட்டுவன பேட்டி அம்மா பேட்டி பரமகுல ராட்டுதையா ஐயனே அமிர்தத்திலே வந்து பிறந்த பிள்ளை ஐயா பிறந்த பிள்ளையே அழகு ராஜ மன்னன் சங்கிலி போதும் பிறந்த பிள்ளை படிமுற்பீரப்பில் தர்க்கராஜ இப்பீரப்பில் நளவாய் மாடல் ஐயா தற்கல் நளவா மாடனோடு மாடத்தி அம்மாளோடு ஐயாவான எங்க தூசி மாட கொலுவிருக்கும் இந்த ஆலயத்தில் ஈழ பிள்ளையார் கூடம் நகரத்தில கொலுவிருக்கும் மற்ற தேவதைதான் ஏ காட்டு மாட சுவாமியோடு ஐயாவான எங்க சுடலையோடு உதிரமாட சுவாமியோடு மற்றும் உள்ள தெய்வங்கள்லாம் கொலுவிருக்கும் இந்த நகரத்தில அடியே நாங்கள் பாடும்போது ஐயானே ஆதரிக்க வேண்டும் ஐயா பாடும்போது ஐயனே கற்றவர்கள் நண்பாதம் கணபதிநாதர் புலவர்வா அவனியெல்லாம் காதிபட்ட தாத்தா ஆறுமுக புலவர்வா தேசமெல்லாம் காதிபட்ட திரு குறுங்குடி நகரில் வாழும் அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் அண்ணாவி ஐயப்பன் புலவர்வா அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் அரியப்புறம் நகரில் வாழும் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்ற தாத்தா வெற்றிக்குமார் புலவர்வா அகிலமெல்லாம் பெயர் விளங்கும் ஐம்பூர்மா நகரில் வாழும்
வில்லிசையில் இறந்தவராம் விஸ்வகுலமதிலே உதித்தவரா தமிழ் புலமை கற்றவராம் தரணி புகழ் பெற்றவராம் அவனி எல்லாம் யாரிவற்றே அண்ணாவி அருணாச்சலம் புலவர் வாதோ ஐயா என்ற எனக்கு சொல்லி வைத்த எங்குருவாத்தியாரும் யாரு என்று பார்ப்போமானால் இந்த வையகமெல்லாம் பேரும் புகழும் கீர்த்தியும் பற்று விளங்குகின்ற நமது வடகரை மாநகரத்தில் இமயம் முதல் குமரி வரை முரசு தட்டி தான் மறைந்த வித்தார கவியரசர் வில்லு பாட்டு மொழியரசர் பாட்டுக்கு பாட்டு அறுத்தம் சொல்லும் எங்கள் அப்பா பலவேஷ புலவர் வாதம் அவடி பாடறியேம் படிப்பறியே பாட்டினூட வகையறியே ஏழறிய எழுத்தறிய எட்டினோட வகையறிய பாடறிய நாளையில படிக்க வைத்தார் தாய் தகப்பன் இடறிய நாளையில எழுத வைத்தார் என் குருவும் அவள் எழுத வைத்த வாத்தியாரை எந்தெல்லைக்கும் மறப்பதில்லை கற்றுத்தந்தை என் குருவை சுவாமி கனவிலையும் மறப்பதில்லை அயனே ஒருவர் குருவரே குருவே என்பார் இந்த உலகில் அனைவரும் குரு நமக்கு கருவாய் ஜனித்ததோர் கருக்குழியில் உருவாய் பிறப்பித்த மாதாபிதா இந்த உலகம் அருளையும் குருவே மாதா உருவாக பிறப்பிட்ட மாதாபிதா இந்த உலகிற்கெல்லாம் வந்து அருள் கொடுக்கும் இந்த உலகிற்கெல்லாம் வந்து அருள் கொடுக்கும் என் உலக மாதா துணைதான் நமக்கு உலகமெல்லாம் பேரும் புகழும் கீர்த்தியும் பெற்று விளங்குகின்ற நாடு நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு நீர்வளம் நிலவளம் கோன்வளம் குடிவளம் ஒருங்கே அமையப்பட்ட திருநாடு. அது எந்த நாடு ஐயா? இல்ல கீழ பிள்ளையார் குலம் என்று சொல்லக்கூடிய இந்த மகா நன்னகரத்தில் அருள் கொடுக்கும் தெய்வமாக கலியுகத்தை காக்கும் கண்கண்ட தெய்வமாக அவதானம் செய்திருக்கின்றாரே. ஆதி கையிலையில் ஆயிரங்கால் மண்டபத்தில் நூண்டாத மணிவிளக்கில் சுடரோடி அவதரித்த அப்பனாகிய மாயாண்டி சிவசுடலை மாடசுவாமி இந்த காட்டிலே வந்து அமர்ந்ததினால் அப்பனுக்கு காட்டு மாட சுவாமி என்று ஒரு திருநாமம். அப்பேற்பட்ட அப்பனாகிய காட்டு மாட சுவாமியினுடைய ஆலயத்தில் அருள்வாளித்து வரக்கூடிய 21 பந்தி 61 கூட்டுறவு தேவதைகள் அரசு மகள் நவசநாதன் அண்ணாவி சிவனலிந்த பெருமாள் பேற்றி பிரம்மசக்தி அப்பனாகிய தூசி மாடனோடு தற்கன் அளவாய் மாடன் மாடத்தி அப்பனாகிய காட்டு மாட சுவாமியினோடு அப்பனோடு முண்ட சுவாமி மற்றும் பரிவாரமூர்த்தி தேவதைகள் அருள்வாளித்து வரக்கூடிய ஐயனுடைய வாசலில் கோவில் குடை விழா மிக சீரும் சிறப்புமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வைகாழி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஐயனுடைய வாசலில் கோவில் குடை விழா.
இன்றைக்கு வியாழக்கிழமை சரி குடியழைப்பு திருவிழா சீரும் சிறப்புமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆமா சுவாமி ஆமா சுவாமி. இந்த குடை விழாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சரி தேவர்குல சமுதாயத்தார், மரவர்குல மாணிக்கம், ஆசு குறையாத தங்கங்கள் அனைவர்களும் ஒன்று கூடி ஐயனுடைய ஆலயத்தில் கோவில் குடை விழாவை பெருந்திருவிழாவாகவே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட இந்த மகா சபையில் நமக்கு இரண்டாவது உறவையாக ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எடுத்து வைத்தாலும் கொடுத்து வைத்திருக்கணும். நாம் இருக்கக்கூடிய இந்த மேடை சாதாரண மேடை இல்லை. இதிலே கதை பாடியவர்களும் சாதாரண கலைஞர்களும் அல்ல. பெரிய பெரிய வில்லிசை வித்வான்கள் கதை பாடிய இடம். அப்பேற்பட்ட இந்த மகா சபையில் போன வருடம் எனது அன்பும் ஆசாபாசம் நிறைந்த அன்புள்ள சித்தப்பா திரு குறுங்குடி நகரத்திலே வாழ்ந்து இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் எங்களுடைய மக்கள் மனதை விட்டு நீங்காத இடம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சித்தப்பா ஐயப்பன் வில்லிசை குழுவினர் சேர்ந்து இந்த மகா சபையிலே போன வருடம் ஐயனுடைய வாசலில் கோவில் குடை விழாவை சிறப்பாக நடத்தினார்கள். அப்பேற்பட்ட இந்த மகா சபையில் அதற்கு முன்பதாக ஒரு வருடம் நமக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். இப்பொழுது அதே சபையிலே நமக்கு இந்த வருடம் நம் பேரிலே அதிக அன்பும் பற்றும் பாசமும் கொண்ட அருமை சகோதரர், உடன்பிறவாத உடன்பிறப்பு அன்பு சகோதரர் தம்பி ரமேஷ் அவர்கள், ரமேஷ் பாண்டியன் அவர்கள் இந்த வருடம் நமக்கு ஒரு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். ஆக அவர்களுக்கும் இந்த குடை விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற திருவாளர்கள், பக்தகோடி மக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், வெளியூரில் இருந்து குடை பார்த்து வந்திருக்கக்கூடிய பக்தகோடி மக்கள் அனைவர்களுக்கும் நாங்கள் பாடுகின்ற பாடலில் சொல்குற்றம், பொருள் குற்றம், ஏழ குற்றம், தாள குற்றம், சாரீர குற்றம், சரீர குற்றம் எவ்வித குற்றம் இருப்பினும் தங்கள் பிள்ளைகளை எந்த விதமாக பேணி பாதுகாப்பீர்களோ அத்தன்மை போல் எங்கள் 6 பேர்களையும் பேணி பாதுகாக்குமாறு முதற்கல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கதை நிகழ்ச்சிக்கு வருகிறோம். இன்றைக்கு ஐயன் திரு ஆலயத்தில் குடியழைப்பு திருவிழா. குடியழைப்பென்றாலே யாருடைய கதை பாட வேண்டும்? அரிக்கும் சிவனுக்கும் நடுவதித்தானே அரிகரபுத்திரன் ஐயன் தர்மசாஸ்தா ஐயன் பிறக்கணும். ஐயன் பிறந்தால்தான் மற்ற தெய்வங்கள் மணமகள் ஆட முடியும். அப்பேற்பட்ட ஐயன் எங்கு தோன்றினாரானால் தானாகிய பொன்னு வெள்ளி கைலாசத்தில் சிவமாலும் இருந்தார் அசுரர் குலம் பாதாளத்தில் நீல முகில் வருணம் சக்கரத்தால் பார்க்கடல் வைகுண்டமாலோகத்திலே வைகுண்டநாதனுடுலேற்றோமியும் பிரம்மலோகமெனும் பட்டணத்தில் நான்முகன் பிரம்மனோடு சரஸ்வதியும் இந்திரலோகமெனும் அமராவதியில் ஐயனே அமராவதியில் தேவ இந்திரன் என்றானி கொலுவியும் மாமலையில் இப்படி 33 கோடி தேவாதி தேவுக்கள் உலவிருக்க கொலுவிருக்கும் காலத்தில் இந்த மும்மூர்த்திகள் ஒன்று கூடி படைத்தல் என்றும் காத்தல் என்றும் அழித்தல் என்றும் முத்தொழிலை செய்து வரும் காலம் படைக்கும் தொழிலை கொண்ட நான்முகனாகிய பிரம்மதேவன் 14 உலகத்தை படைத்து அந்த 14 உலகத்தை 3 உலகாக பிரித்தார்கள்.
அதளம் என்றும் சுதலம் என்றும் ஆதி பாதாளம் என்றும் ஒன்று உலகமாக பிரிக்க அந்த பாதாள உலகத்தை யார் ஆண்டு வருகிறார்கள்? அண்ட பாதாள உலகத்தை 7.5 கோடி அரக்கர்களும் இன்பமுடு ஆண்டு வரும் நாளையில அவர்களுக்கு தலைவனாக ரிஷிமுகா மன்னவரும் ரிஷிமுகா அங்கே ரத்த கண்ணீராற்றுதையோ சுவாமி ரத்த கண்ணீராற்றுதை படியாண்டு வரும் நாளையில அவர்களுக்கு பின்னால் அரசாள குழந்தை இல்லை உடனே ஆண்டவரை மனதில் எண்ணி அருந்தவங்கள் செய்துவார் தவம் இருக்கும் நாளையில வண்டு மாமலைதனில வண்டு முகாரிஜியவர் வருந்தி தவள் செய்துவார் அவருடைய தவம் அதுதான் கடுகளவு உயர்ந்துதானா கடுகளவு ஆதி கைலாச அழிந்து என்று மும்மூர்த்திகள் ஒன்று கோடி ஒரு குழந்தை பிறவி செய்து அந்தர மார்க்கமாகவே எரிந்த போது வண்டு முகாரிஜிகரங்களில் கிடைக்க குழந்தையை கண்டா கொண்ட தவத்தை கலைத்தார். நம் தவத்தை கலைக்கல்லவா இந்த பிள்ளை வந்து பிறந்திருக்கிறது. இந்த கடுங்கோபத்தை கொண்டு குழந்தையை தலையில் ஆகதொங்க விட்டு அடே பாலகா, உன்னை யார் ஏவல் செய்து பிறவி செய்து அனுப்பினார்களோ அவர்களுக்கே நாளை ஒரு காலத்தில் எதிரியாக போ கடவாய் இப்படி சாபத்தை என்று சாபத்தை கொடுத்து 3 முறை தலை சுட்டி எறிந்த போது பாதாள உலகத்தில் ஒரு பிள்ளைக்காக தவம் இருக்கும் ரிஷிமுகா வர்ணன் கரங்களிலே கிடைக்க அரண்மனைக்கு கொண்டு வந்து குழுப்பாட்டி முழுகாட்டி பிள்ளைக்கு பெயர் கொடுக்க வேண்டுமே என்று வரம் இருந்து பிறந்ததால அப்படி வரம் இருந்து பிறந்ததாலே வல்லவன் ஒரு பெயர் அரக்கர் கூலம் வளர்வதா அசுர அரக்கன் என்று மகனுக்கு தம்பெயர் கொடுத்து வளர்த்து வரும் நாளையில் 5 நல்ல வயது முதல் அரிய கலை தான் படித்தான். 16 வயதுக்குள்ள பல கணக்குள் நான் முடி பள்ளி விட்டு வெளிகடந்தான். 19ஆம் வயதில் பவள கண்ணி பெண்கொடிய மாலையிட்டு மணமுடித்து வாழ்ந்து வரும் நாளையில 21ஆம் வயதில 21ஆம் அந்த இளவரசு பட்டஞ்சோட்டி இளவரசு பட்டஞ்சோட்டி இந்த வல்லரக்கராட்சுதந்தான் ஆண்டு வரும் நாளையில அரக்கனோட ஆட்டியில அவனிகடு வருகுதையா பாராட்டி செய்துவார் பஞ்ச வந்து சேருதையா. பஞ்ச வந்த காலத்தில வல்லரக்கராஜனுக்கு 6.75 அரைங்காலும் 7.5 சனி பார்வ 56 ராஜாக்களும் பகுதி பணம் கொடுக்கவில்லை என்று படையெடுத்து வந்தபோது மந்திரி ஆலோசனைப்படி இந்த வல்லரக்கராட்சுதன் அண்டையுமயங்கிரி பருவதத்தில் 1000 முழக்கம்போ நாட்டி கம்பத்துக்கு மேலே எல்லோ அவன் அடுந்தவங்கள் செய்து வாரான். தவம் இருக்கும் வேளையில ஆண்டவன் கைலாசம் தான் அழைத்து உனக்கு என்ன வரம் வேண்டுமென்று சுவாமி வேண்டுமென்று அந்த ஈழன் இவபெருமான் கேட்கும் நல்ல விரலுக்கு தான்
அழிக்க வரம் வாங்குகிறார் துண்ட நல்ல வரலுக்கு துடைக்க வரம் வாங்கியல்லோ தேவாதி தேவுக்களை விரட்டி வார வல்லரக்கன் பகவானை அழிக்க வேண்டும் பகவான் பட்டமதை வாங்க வேண்டும் என்று வல்லரக்கன் விரட்டும் போது அரக்கனுக்கு தான் பயந்து ஆண்டவன் அரளி மரமதிலே தான் ஒளிந்தார் வல்லரக்கன் ஆண்டவனை நினைத்து தவமிருந்து ஆமா பகவானிடத்திலே வலதுகரத்திலே இருக்கும் ஆள் காட்டி விரலுக்கு அழிக்க வரம் தூண்ட விரலுக்கு துடிக்க வரத்தை வாங்கி சிவபெருமானை விரட்ட தேவாதி தேவுக்களை எல்லாம் பூங்காவன தோட்டமா அமைத்து ஆமா ஆண்டவன் மட்டும் செவ்வரளி மரத்துக்குள் சிவலிங்கமாய் அமர்ந்திருக்க ஆண்டவனை காணாமல் ஆதிவரா சக்தி பார்வதி அண்ணனாகி எம்பெருமாளை நினைக்கின்ற போது மாயவன் வருகிறார் ஆண்டவனை அழைக்க வேண்டுமே என்று அச்சுதனாகி எம்பெருமாள் கருவுருவாம் பட்டணத்திலே கம்சராஜன் தங்கை தேவகி திருவயற்றில் 8வது பிள்ளையாக பிறந்து ஆயர்வாடி பட்டணத்திலே வளர்ந்து பால்மோர் தயிர் வெள்ளைகளை எல்லாம் வேடிக்கையாக களவாடி விளையாடி திருவிளையாடல்கள் நடத்தி லீலா வினோதங்களை எல்லாம் காட்டி 5வது திருவயதில் நாய்மாமன் கம்சராஜனை கருவறுத்து இல்ல அச்சுதன்தான் எம்பெருமாள் ஆளுமைக்கும் ஆயர் போல அச்சுதன்தான் வடிவம் கொண்டார் இத்தனாமும் 21 தொட்டராமும் 91 துரிதமுடன் சாட்சி அல்லோ வெள்ளி கட்டும் சிங்குழலை விருப்பமுடன் வாசிக்கவே சீங்குழலின் சத்தங்கட்டு பசுக்களெல்லாம் நடனம் ஆட பகவான் அவர் ஒளிந்திருந்த செவ்வரளி மரம் அதுதான் காற்றடிக்க வேளையில அரளி மரம் அழையுதையா அத்தானே என்று 5 சத்தமீட்டார் அச்சுதனாகிய மாயவன் கோபால கண்ணன் பகவான் என்றறிந்தழைக்க உள்ளிருந்த சிவபெருமான் பார்த்தார் அரக்கந்தான் வந்து நம்மள அத்தா மச்சாம்னு சொல்றானோ என்று ஆடிய மரம் ஆடாமல் அசையாமல் இருக்க அச்சுதனாகி எம்பெருமாள் 64 திருவிளையாடலை எடுத்துரைத்தார். என்ன சொல்கிறாள் ஐயா? ஐயா தித்திமி திமி 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 என சிவனும் ஆடவே சிவன் இருந்த அரளி கோப்பு ஒன்றும் அந்த சிவன் இருந்த அரளி கோப்பு கோப்பை மாயன் கண்டு ஓடி பார்த்திட அரணாரை மாயன் கண்டு கேலி கூறிட இத்தையேச காலம் உமக்கு இதுவே தொல்லையா
இறந்து மண்ட ஓட்டில் உண்டது வெக்கோம் இல்லையா, இறந்து மண்ட ஓட்டில் உண்டது வெக்கோம் இல்லையா. இதுவே சொல்லையா. பெட்டுக்காக ஒரு பிடி வெட்டுக்காக உலர்ந்த பெட்டுக்காக பெட்டுக்காக மஞ்சு மண்டது மானம் இல்லையா, உமக்கு ரோசம் இல்லையா, படிப்பெரும்பாலே அடிகள் பட்டது வெக்கோம் இல்லை. அரக்கனுக்கு பொல்லாத அரக்கனுக்கு மாபாவி அரக்கனுக்கு அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானம் இல்லையா, அத்தானே ரோசம் இல்லையா. படி அரளி மூட்டில் போய் ஒளிந்தது வெக்கோம் இல்லையா, அரளி மூட்டில் போய் ஒளிந்தது இல்லையா. அச்சுதனாகிய எம்பெருமாள் 64 திருவிளையாடலை எடுத்துரைக்க உள்ளிருந்த சிவபெருமான் ஞானத்தால் அறிந்து முடி உலைய சட உலைய ஆறச் சடைகளை உழைத்துக் கொண்டு ஆண்டவன் சிவபெருமான் வெளியிலே வருகின்ற போது அச்சுதனாகிய மாயவன் எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் கண்டார். பொல்லாதவாவி அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து இப்படி 7.5 வருடம் செவ்வரளி மரத்துக்குள் ஒளிந்திருக்க வேண்டுமா? மாயவா, உன் தங்கை பார்வதி பேச்சை கேட்டல்லவா அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தேன். வரத்தை வாங்கி கைமாறுவதற்குள் விரட்டி வந்தான் இந்த செடி வரைக்கும். இந்த பொல்லாத பாவி அரக்கன் வதை முடிப்பதப்போ, ஆண்டவன் கைலாசம் போவதப்போ, மாயவா கோபாலக்கண்ணால் நீதான் அரக்கன் வதை முடித்து தர வேணும் என்று சொல்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று அச்சுதனாகி எம்பெருமாள் 1000 பசுக்களையும் பகவானிடத்தில் ஒப்படைத்து விட்டு என்ன வடிவம் கொண்டு வருகிறார். ஒரு 16 வயது சென்ற பெண்ணை போலே மோகினியாள் வடிவம் கொண்டார். வடிவம் கொண்டார் அச்சுதந்தான் எம்பெருமாள். மோகினியாள் வடிவம் கொண்டார் தன்னழகு காணாதென்று அந்த நகைகளால் அலங்கரித்தார். பெண்ணழகு காணாதென்று பொன் நகைகளால் அலங்கரித்தார். எம்பெருமாள் மோகினியாள் அந்த வல்லரக்கண் இருக்குகின்ற அத்துவன கானகத்தில் மோகினியாள் வார போது பாத சிலம்பொழி சத்தங்கெட்டு பத்மாசூரே வல்லரக்கன் மோகினியை வழிமறித்தார். மாதாவி வல்லரக்கன் இந்த மோகினியை கண்டபோது மோகம் கொண்டான் அந்நேரம். நாம வாழ்ந்தாலி இவளோடு வாழ்ந்தாலி இவளோடு வாழ்ந்தாலோ என்று வல்லரக்கராற்றுதந்தான் அவளி மோகினியை வழிமறித்து யாரடியோ பெண்மகளே உன் ஊருமல்ல பேருமல்ல வந்து கேட்கும் போது மலையாளத்து பெண் மலையரசன் பெற்ற மக்கள் மங்கையர்கள் நாங்கள் 8 பேர் பெண் பிறந்தோம். எம்மா 5 பேர் பெண் பிறந்தாலே அரசன ஆண்டியா போவாங்க. அதான இல்ல நீங்க நினைக்க மாதிரி நகநட்டு போட்டு கட்டி கொடுக்கல. எங்க அக்கா தங்க அழக பார்த்து எடைக்கேட பொன்பொருளை கொடுத்து கட்டிட்டு போயிருக்காங்க. யார் தெரியுமா? எல்லாம் முதலாவது பிறந்தவள
வடக்க நல்ல வடநாடு அந்த காளிமா நகரில் வாழும் காளி விஸ்வநாதருக்கு விசாராட்டி என்ற காலை நாங்கள் விருப்பமோடு கொடுத்தீருக்கோம். என்ன இரண்டாவது அண்ணாமலை நாதருக்கு உண்ணாமலை என்ற காலை உருப்பூட்டி கொடுத்திருக்கோம். எல்லாம் மூன்றாவது பிறந்த வேளை இந்த சங்கரங்கோவில் தன்னில் வாழும் சங்கரனைனாருக்கு அவளைய கோமதிய கொடுத்திருக்கோம். நாலாவது பிறந்த வேளை திருநெல்வேலி டவுனில் வாழும் நெல்லையப்பநாதருக்கு காந்திமதி என்ற காளை நாங்க கல்யாணம் செய்திருக்கோம். ஐந்தாவது பிறந்தவள பாவநாசம் தல்லில் வாழும் பாவநாச பெருமாளுக்கு பாத உலகாண்டாளை கொடுத்திருக்கோம். ஆறாவது பிறந்தவள சிவசைலம் தல்லில் வாழும் சைலப்பநாதருக்கு பரம கல்யாணி என்ற காளை. ஏழாவது பிறந்தவளை குற்றாலம் நன்னிலே வாழும் குற்றாலநாதருக்கு குழல்வாமொழி என்ற காளை மாலையிட்டு கொடுத்திருக்கிறோம். எட்டாவது பிறந்த மகள் என்னை மதுரவாளன் ஜொக்கருக்கு இரண்டாவது தாரமாக மாலையிட்டு கொடுத்ததினால் மனமில்லாத திருமண வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, புருஷனோடு சண்டை போட்டு பிறந்த வீடு போறேன் என்று சொன்னும் போது வல்லரக்கம் பார்த்தான். கிழவனுக்கு வாக்கப்பட்டு என்னடி சுகத்தை கண்டிருப்பேன், என்னை அத்தான் என்று சொல்லையானால் ஆதிபராசக்தியை வரவழைப்பேன், உனக்கு அடிபணிய செய்வேன் என்று சொல்ல வல்லரக்கன் மதிமயங்கி விட்டான். வல்லரக்கா உன்னை மாலையிட வேண்டுமானால் மேள இசை கலைஞர்கள் ஆலயத்திற்குள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். சாஸ்தா பூஜை நடைபெற இருப்பதனால் மேலை இசை கலைஞர்கள் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். அதோடு ஒரு வாட்சி ஒன்று தவறி போனதுன்னு கொண்டாந்து எடுத்து வந்திருக்காங்க. யார் வாட்சியை தொலைச்சிருந்தா அடையாளம் பார்த்து எங்கள் ஐயா நாட்டாமை ரமேஷ் பாண்டியனிடம் வாங்கி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறார். ஆக வல்லரக்கன் வல்கிறான், சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொல்ல என்ன செய்கிறான்? என்ன செய்தான்? மூங்குவானா ரக்கன் மூழ்குவானா, அவன் மூழ்கி கரையதற்கு ஓடிவாரா, அவ ஓடிவாரா, மோகினியால் முன்னால் வந்து சுவாமி வலது நல்ல கரம் எடுத்தான், சிரசில் சத்தியங்கள் செய்யும் போது அந்த வல்லரக்கனோட சிரசதுதான், சுவாமி சிரசதுதான். 1000 சொக்கு 100 அழிக்குதையா, அதிலே எரிந்து வாழ்ந்து போனால் வல்லரக்கன் ஒருபடி சாம்பல் அள்ளியே அச்சுதனாகி எம்பெருமாள் வருகின்ற போது அரக்கன் வருகிறான் என்று ஆட்டை விட்டு மாட்டை விட்டு வெகு தூரமாக ஓடுகிறார்கள். மலையாள தேசத்தில் பந்தள நாட்டில் பம்பா நதிக்கரை ஆற்றுக்கு வடபுறம் சிவபெருமான் நின்று கொண்டு மைத்துனர் என்பது உண்மையானால் அரக்கனை கொண்ட வடிவத்தை எடுத்தால் தான் நம்புவேன் என்று சொல்ல ஆபத்துக்கு பாவம் இல்லை என்று மறுபடி மோகினி அவதாரம் எடுக்க மோகந்தாளாத சிவபெருமான் விரட்டுகின்ற போது வெகு தூரமாக ஓடி வானோங்கி வளர்ந்த மரம் அழகு சந்தலத்தை கமரத்தில் தங்க ஊஞ்சல் கட்டி மோகினி அமர்ந்திருக்க பின்னால் வந்த சிவபெருமான் சங்கிலி பிடித்து ஏறெடுத்து பார்க்கின்ற போது பாதிமதி மான்மழுகு கங்கையோடு பாம்படிந்த ஆதி சிவன் நாதமது கதிதமாகி அச்சுதன் அதை தன் வலது கரத்தால் இல்ல ஜோதிமணி விளக்கொளி போல் 5 விரல்களுக்கு அழில் பூநூல் தோன்றி யார் பிறக்கிறார்? ஜெய பங்குனி பயர் மாதத்திலே பகர்ந்த சனிக்கிழமையிலே நல்ல உத்தீரமும் குடியிடவே உயர்ந்த
சனிக்கிழமை வாரத்தில எங்க ஐயனுக்கு மையன்தானே யாரிகர புத்திரன்டா ஐயனார் ஐயனார் சபரிமலை தர்மசாஸ்தா ஐயனார் ஐயனார் ஆரியங்காவு ஐயனோடு ஐயனார் ஐயனார் அச்சங்கோவில் ஐயனோடு யாரிக்கும் சிவனுக்குமாய் நடுவுதித்த புத்திரந்தா பசுங்கிளி சாசாவா குறிச்சி உடையார் ஐயனாரோ யாரிக்கும் சிவனுக்குமாய் நடுவுதித்த புத்திரனாகிய பசுங்கிளி சாத்தா குறிச்சி உடையார் சாத்தாவோடு ஹரிகர புத்திரன் சாத்தா வந்தழகூட அவதாரண்யே